கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேசும்படியாக ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை தியானிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் வசனம் 34 வாசிக்கிறேன். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் நான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தையை தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கு முன்பதாக சவுலுக்கு அறிவிக்கிற இந்த வார்த்தை. இந்த 1 சாமுவேல் 17 அநேக விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் அறிந்திருப்பீர்கள், ஊழியர்கள் அறிந்திருப்பீர்கள். பெலிசன் கோலியாத்துக்கு விரோதமாக ஒரு போராட்டம் வரும் பொழுது, அப்பொழுது தாவீது தன் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அற்புதங்களை, தன் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த மிகப்பெரிய வெற்றியை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் ஒரு ஆட்டை ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் சிங்கமும் பலத்தவைகள், மனுஷ சக்தியை விட அதிகமான சக்தி உள்ளவைகள். அவைகள் ஆட்டை பிடித்து கொண்டது என்று சொல்லப்படுகிறது. ஆவிக்குரிய அர்த்தத்திலே ஆடாகிய கிறிஸ்துவுக்குள் இருக்கிற விசுவாசிகள் வாழ்க்கையில ஒரு நேரம் சிங்கமோ ஒரு நேரம் கரடியோ என்ற பலத்த சத்துருடைய கிரியைகள் ஆடுகளை பிடித்து கொள்ளுகிற மாதிரியான சூழ்நிலை வரலாம். ஒரு கொல்லும்படியாக அல்லது வேதனைப்படுத்தும்படியாக வந்து கொண்டிருக்கலாம் சில போராட்டங்கள். இங்கே ஒரு நற்செய்தி என்னவென்றால், பிடித்து கொண்ட நிலைமையில தான் இருக்கிறது. அவைகள் அடித்து ஒரு நிமிஷம் அதை அடித்து கொண்டு போயிருக்கலாம், அல்லது தாவீது அதை அசட்டை பண்ணி போன ஒன்று தானே போனா போயிட்டு நினைத்துக்கலாம். அதெல்லாம் பார்க்காமல், தன் உயிரின் பார்க்காமல், தன் ஜீவனையும் துஷ்டமா நினைத்து ஆடு மேல் கவனமாய் சென்று அந்த சிங்கத்தின் வாய்க்கு அவைகளை தப்புவிக்கிற தாவீது. இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் விசுவாசியாக கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால், தம்முடைய சொந்த குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக தேவன் கொடுத்திருக்கிறபடியால் தன் உயிரையும் துச்சமா நினைத்து, தன் உயிரையும் பார்க்காமல் உங்களை பிசாசின் கையிலிருந்து விடுவிக்க என் தேவனால் முடியும். தேவனால் கூட காரியம் ஒன்றுமில்லை. என்ன வகையா பிசாசாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. இயேசு கிறிஸ்துவே தம் ஜீவனை கொடுத்தவர், பிசாசின் தலையை நசுக்கினவர். உங்கள் வாழ்க்கையில் கவ்வியிருக்கிற அந்த சத்துருடைய கிரியைகளும், அந்த சத்துருடைய போராட்டங்கள், செய்வினை வல்லமைகள், ஏவல்கள், பிசாசின் கிரியைகள், சத்துருடைய பொல்லாத வேதனைகள், பிசாசின் கிரியைகள், வலு சர்ப்பங்கள், என்ன விதமான சொல்லி கொண்டிருக்கலாம். என்ன பலத்தை உங்க கைக்கு மிஞ்சின காரியமா இருக்கலாம். உங்க உயிரை வாங்கும்படியாக, உங்களுடைய ஓட்டத்தை நிறுத்தும்படியாக உங்களுக்கு விரோதமாக எழுப்பி கொண்டிருக்கிற எந்த சாத்தானுடைய கிரியைகளா இருக்கலாம். அவைகளை என் தேவன் அல்லேலூயா தம்முடைய குமாரனை அனுப்பி விடுவிக்கிறார். தன் உயிரையும் பார்க்காமல் அவைகளை அழிக்கிறார். தேவன் விடுவித்தார், தப்புவித்தார் என்று சொல்லப்படுகிறது. தாவீது தப்புவித்தான். இப்போ ஊழியக்காரருக்காக வருகிறேன், ஊழியக்காரர்களுக்கான ஒரு செய்தியை சொல்லுகிறேன். நீங்கள் தாவீதின் பட்சமாக இருப்பீர்கள் என்றால், தாவீதை போல இருப்பீர்கள் என்றால், இந்த நாட்களில் உங்களை என்னை கர்த்தர் பிரதான மேய்ப்பருக்கு அடையாளமாக, கிறிஸ்துவுக்கு அடையாளமாக, அவருடைய சீஷராக, அவருடைய அப்போஸ்தலராக, அவருடைய தீர்க்கதரிசிகளாக நம்மளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் நானும் ஜனங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்கள் கவ்வி கொண்டிருக்கிற சத்துருவை அடித்து அவைகளை நசிக்கப்படுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேக ஊழியக்காரர்கள் ஏதோ ஆத்துமாக்களை விடுவிக்காமல், விசுவாசிகளுக்கு தேவையானதை செய்யாமல், மேலோட்டமாக ஜெபித்து மேலோட்டமாக அவர்களுக்கு அவருடைய மந்தையின் பாலை வாங்கி கொண்டு போய் விடுகிறார்கள். ஆட்டு தோலை வாங்கி கொண்டு போகிறார்கள். அவர்கள் கொடுக்கிற நன்மைகளை வாங்கி கொண்டு போகிறார்கள். ஆனால் அவைகளை விடுவிக்காம போகிறார்கள். ரொம்ப மிகுந்த ஒரு கவலையாக்குரிய விஷயமா இருக்கு. தாவீது அந்த ஆட்டுக்கு உத்தரவாதம் எடுத்திருக்கிறான். தன் உயிரையும் பார்க்காமல் விடுவிக்கிறான். அந்த சிங்கம் ஆட்டை விட்டுட்டு இவனை கடிக்க வருகிறது. இதுதான் ஊழியத்தில் நடக்கும். தேவ ஜனத்துக்காக நீங்க திறப்பு வாசல் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜனத்தை விடுவிக்கிற உங்க கடமை. விசுவாசியாகிய அவர்களுடைய பிரச்சனையை, அவங்களுடைய போராட்டங்களை நீங்கள் கையாண்டு அவங்கள்ட்ட பிடித்திருக்கிற அந்த சிங்கத்தின் வாய்க்கு தப்பு வைக்கிறது உங்க வேலை. இன்னைக்கு ஊழியக்காரர்களாக கர்த்தர் வைத்திருக்க அந்த தரிசனம் அதுதான். ஆனா அநேக ஊழியக்காரர்கள் ஆடுகள் நிலைமையே நினைக்காம அது எங்கிட்டு கெட்டு போனா எனக்கு நிர்விசாரமா மேய்க்கிற ஊழியக்காரர்கள்.
ஆடுகளுக்காக கண்ணீர் விட்டு அழுகாம அவைகளுடைய வேதனை அறியாத ஊழியக்காரர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு நீங்கள் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் நான் ஆடுகளுக்காக உத்தரவாதம் செய்வோம். அவைகள் என் மேல் பாய்ந்த போது அது நிச்சயமாக அந்த ஆட்டை விட்டுட்டு நம்ம மேல பாயும் பொழுது, சத்துருடைய போராட்டம் நமக்கு விரோதம் எழும்பொழுது அவளை அடித்து கொன்று போட கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். உங்களுக்கான கிருபையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆடுகளை காப்பாற்ற வேண்டியது மேய்ப்பனுடைய கடமை. ஜனங்களை விசாரிக்கிறது தேவனுடைய ஊழியக்காரருடைய கடமை. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி விடுதலையாக்குவதற்கு உத்தரவாதம் கொடுத்து அவர்களோட அவர்களாக திறப்பின் வாசல் நின்று அவங்களை பராமரிக்கும். என் ஆடுகளை நீங்க பராமரியாமல் போறீர்களே, எசேக்கியேல வாசிக்கிறோம். என் ஆடுகள் சூறையாடப்படுகிறது, அவைகள் சிங்கத்தின் கைக்கு சிங்கங்கள் அவைகள் கொன்று போட்டனே என்று சொல்லப்படுகிறது. எசேக்கியேல தேவன் அழுகிறார், குமுறுகிறார், அவருடைய உள்ளம் துடிக்கிறது. ஆடுகளை மேய்க்காம போயிடுறீங்களே, ஆடுகளை தண்ணி குடிக்காம குழப்பி விடுறீங்களே என்று சொல்லி பல காரியங்களை கர்த்தர் பேச, நானே அவர்களை தேடி விசாரிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அது இந்த வார்த்தையில் எழுதப்படுகிறதை பார்க்கிறோம். இதை கேட்கும் தேவச்சனமே, இன்னைக்கும் விசுவாசியா இருப்பீர்கள் என்றால் குமாரனாய் கிறிஸ்து உங்களுக்காக தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்பி உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை விடுவிக்க, சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிக்க கர்த்தர் தம்முடைய ஆட்களை அனுப்புவார், நம்முடைய தூதர்களை அனுப்புவார். கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை ஊழியக்காரர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஊழியம் செய்யும்போது கவனமாய் ஊழியம் செய்ய வேண்டும். ஆடுகளுக்கு உத்தரவாதம் செய்ய வேண்டும். ஏனோ தானே ஊழியம் செய்ய முடியாது. முழு கவனமாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட தாவீதை போல ஊழியம் செய்ய வேண்டும். தன் உயிரை அர்ப்பணித்து ஒரு ஆடு தானே என்று சொல்ல நினைக்கலாம். அவன் எத்தனையோ ஆடுகள் வச்சிருக்கிறான். ஆனா ஒரு ஆட்டின் மேலும் கவனமா இருக்கிறவர்கள் தான் உண்மையான மேய்ப்பர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 99 ஆட்டை விட்டு போனார். ஒன்னு காணாமல் போனதை தேடி மற்றவைகளை விட்டு வைத்து அந்த ஒன்னையும் தேடினார், தோல்ல போட்டு கொண்டு வந்தார். இதுதான் உண்மையான மேய்ப்பர்களுடைய அடையாளம். ஆகவே இந்த நாட்கள்ல இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிரசன்னத்துல அவருடைய அன்பின் அபிஷேகத்துல அவர் கொடுக்கிற பாரத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே இன்னும் உற்சாகமா ஊழியம் செய்ய எங்களை கிருபை தாரும் என்று கதறுவோம், அர்ப்பணிப்போம், உண்மையா ஊழியம் செய்வோம். அது மாத்திரமல்ல, விசுவாசிய தேவ பிள்ளைய என்ன உனக்கு ஒரு நற்செய்தி சொல்லுவேன், என்ன பிசாசின் போராட்டமானாலும் சரி அது ஒன்றும் சேதப்படுத்தாது. அந்த சிங்கத்தை அந்த ஆட்டை சேதப்படுத்தவில்லை. ஆனா சாத்தானுடைய பிக்சர் எப்படி இருக்குன்னா, ஏதோ நீ பாதிப்புக்குள்ளாக மாதிரியே தான் இருக்குன்னு சொல்லுவான். ஆனா அதுல நீங்க தோத்து போன மாதிரி காட்ட முடியாது. அதே மாதிரி சாத்தானும் முழுசா ஜெயித்த மாதிரியும் இருக்காது. ஒரு பிக்சர் அப்படிதான் இருக்குது. எப்படிப்பட்ட பிக்சர், எப்படி ஒரு படம், உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி காட்டுவான், நீ தோத்த மாதிரி காட்டுவான், அல்லது ஜெயிச்ச மாதிரி, அதாவது என்ன சொல்றது, இல்லாத மாதிரி காட்டுவான். இருக்கட்டும். ஆனா உங்களுக்காக ரட்சகர் இயேசு கிறிஸ்து தம்முடைய குமாரனாய இயேசு தேவாதி தேவன் தம்முடைய குமாரனாய இயேசு கிறிஸ்துவோடு தம்முடைய தூதர்களோடு ஆவியானவரோடு தம்முடைய ஊழியக்காரர்களோடு உன்னை சந்தித்து உன்னை விடுதலையாக்க உனக்காக அந்த சத்துருவை மேற்கொள்ள அவர் உண்மையுள்ளவராகிறார். நடந்து முடிஞ்ச சத்தியம் என்ன தெரியுமா? 2000 வருஷத்துக்கு முன்பாக பிசாசின் தலையை இயேசு கிறிஸ்து நசுக்கிட்டார். உண்மையான சத்தியம் அதுதான். அவன் வல்லமையற்ற ஒரு ஜீவியமா இருக்கிறான். சாத்தானுடைய வல்லமையாவது தேவன் உரிந்து கொண்டான். அவை விசுவாசி வாழ்க்கையில் அது பலிக்காது. அவிசுவாசி வாழ்க்கையில் வேணா பலிக்கலாம். ஆனா விசுவாசியே என்று சொல்லப்படுகிறவர்கள், தேவனுடைய ஜனமா இருக்கிறவர்களுக்கு அது பலிக்காது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் அவருடைய சரீரமும் அவருடைய ஆவியானவரும் அந்த சத்துருடைய கிரியைகளை அழித்திருக்கிறார்கள். தலையை நசுக்கிட்டார். ஆகவே நசுக்கப்பட்ட பாம்பை போல செயலற்ற ஜீவியமா இருக்கிறான். ஆகவேதான் அவனுடைய பிக்சர் எப்படி இருக்கு என்றால் கவ்விக்கொண்ட நிலைமையிலேயே தான் இருக்கு. முழுசு அழிச்சு போடல, அல்லது சுத்தமா இல்லாம சூழ்நிலை இல்லை, கவ்விக்கொண்ட நிலைமை. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் கவ்விக்கொண்ட நிலைமையில ஏதோ மாட்டிக்கொண்ட நிலைமையிலேயே சாத்தான் காட்டுவான். அப்படிப்பட்ட நிலைமையில இருப்பீர்கள் என்றால் தேவாதி தேவன் உங்களை விடுவிக்க, குமாரனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து செயலாற்ற கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். பிசாசின் தலையை நசுக்கி போடுவார். சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிக்க தேவனால் முடியும். கரடியின் வாய்க்கு தப்புவிக்க தேவனால் முடியும். ஆகவே இந்த நாளில் நீங்கள் நானும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், அவருடைய விடுதலை பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இந்த சத்தியத்தை கேட்கிறோம் யாரா இருந்தாலும் அவர்களை ஆசீர்வதிப்பீராக.
அவளோட இடைப்படுவீராக. சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் என்னை தப்புவித்தார் என்று தாவீது சொல்கிறது. அவன் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்லுகிறார். கர்த்தாவே, அவனை அபிஷேகம் பண்ணினீங்க. இன்னைக்கு தாவீதின் குமாரனாய் கிறிஸ்து எங்களுக்காக எழும்புவீராக. ஹல்லேலூயா. விசுவாசிகளுக்காக எழும்புவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. தாவீதின் குமாரனாய் கிறிஸ்து எழும்பி சிங்கத்தின் வாய்க்கும் கரடிக்கு வாய்க்கும் ஜனத்தை தப்புவிப்பீராக. அது எந்த ஒரு சத்துருடைய கிரியைகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொல்லாத போராட்டமாக இருந்தாலும் அதை அழித்து போடுவீரான செபி. இயேசுவின் நாமத்தினால் எப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். எந்த ஒரு சத்துருடைய கிரியைகளாக கடிந்து கொள்ளப்படுவதா நான் செபி, அதட்டப்படுவதா அழிக்கப்படுவதா நான் செபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன். திடப்படுத்தும் ஆண்டவரே. கண் சொருகி போன ஊழியக்காரராக, தெளிவான ஊழியக்காரர்களாக, தரிசனமுள்ள ஊழியக்காரர்களாக, பாரமுள்ள ஊழியக்காரர்களாக ஆண்டவரே உடைய பிள்ளைகளை உருவாக்குவீராக. அது மாத்திரமல்ல, ஊழியக்காரர்களுக்கு விரோத போராட்டம், ஊழியக்காரருக்கு விரோதமாய் ஆட்டை விட்டுட்டு அந்த சிங்கமானது கரடியானது ஆண்டு தாவீதை கடிக்கிறது வந்தது போல பல போராட்டங்கள் அவர்கள் விரோதமாக எழும்பி வரலாம். என் தேவனுடைய ஆவியானவர் அவைகள் எல்லாம் அவர்கள் தாடையில் அடித்து கொன்று போடுவார்களான சரி. நீங்கள் கொன்று போடுவீர்களே இயேசுவின் நாமம். எல்லா சத்துருடைய கிரியைகளை நீங்கள் அழித்து போடுவீர்கள். உங்களுக்கு விரோதமாய் வாழாட்டுகிற ஊழியத்திலையும் ஓட்டத்திலையும் சத்துருடைய கிரிகள் எல்லாத்தையும் நீங்க அதட்டி போடுவீர்கள். அவங்க வாழைய அவங்களுடைய தாடைகளை அடித்து கொண்டு போடுவீர்கள். தேவனுடைய ஆவியை அவங்களை பலப்படுத்துவார். ஏசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். பயப்படாதிருங்க, கலங்காதிருங்க. உற்சாகமாய் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஊழியம் செய்ய ஆண்டவரே இன்னும் தெளிவாய் ஓட உதவி செய்யும். ஏனோந்தானான் வாழாதபடி, ஏனோந்தான ஊழியம் செய்யாதபடி அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியமாக செய்ய கிருபை தரும்படியாக இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.